ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ நம்ம லக்ஷ்மி பிரியாவோட செகண்ட் பார்ட், அதாவது கலாட்டலா ட்ரீம் ஃபேவரட் ஹீரோயின் அவார்ட் வந்து வின் பண்ணியிருந்தாங்களே, அதில் ஃபஸ்ட்டு பார்ட் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதுலேயுமே சரி இதுலேயும் சரி அவங்களோட வே ஆஃப் டாக்கிங், அந்த கிறிஸ்டல் கிளியர் ஸ்பீச் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது, ரொம்பவே இன்ஸ்பைரிங்காகவும் இருக்குது. ஸோ ரொம்ப கிளியராக தெளிவாக, ஸோ ரொம்ப யோசிக்கலாம் மாட்டுறாங்க, அவங்க டக்கு டக்குன்னு வந்து பெல் சொல்கிறாங்க. அது எல்லாமே ரொம்ப ஆப்டாக கரெக்டாகவும் இருக்குது. ஒரு சூப்பர்பான ஒரு பர்சன், ரொம்ப வந்து ரொம்ப இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக ஒரு டவுன் டு எர்த் பர்சன் மாதிரி இருக்காங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவங்க இன்டர்வியூ பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்குது. அதுக்குள்ளே எண்ட் ஆகிடுச்சா இன்னும் இருக்கான்னு நமக்கு தெரியல. ஸோ 2 பார்ட் வந்து முடிஞ்சிருக்கு. அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதில் நம்ம விஜய் வந்து ஒரு கொஷின் வந்து கேட்டிருப்பாங்க. விஜய்க்கு வந்து நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுக்குறது வந்து எதுக்காக வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவீங்கன்னு கேட்கும்போது அவர் ரொம்ப சைலண்ட்டாக இருக்காரு. அதுக்காக தான் அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக விஜய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறும்புத்தனமானவர் தான். நிறைய செட்டில் நான் பார்த்துருக்கேன். பட் வந்து இங்கே ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார் போல். ஸோ தேவைன்னா பேசிட்டு மிச்ச டைம்லாம் அமைதியாக இருப்பார் போல். ஸோ அதுதான் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப அமைதியாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு 5 மந்த்ஸாக சீரியல் எபிசோட்ஸ் நெக்ஸ்ட் என்ன ட்ராக் வரப்போகுதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பாஸ்ட் 5 மந்த்ஸாகவே ஃபுல்லாக அழுதுட்டு தான் இருக்கேன். அதுவும் ஒவ்வொரு டைப்பில் வந்து அழுதுட்டு இருக்கேன். அது பிரவீன் சார் தான் கற்றுக் கொடுத்தாரு. ஒரே மாதிரி அழுதா போர் அடிச்சிடும், அதனால் இப்படி அவ்வளோ அப்படின்னு சொல்லி அந்த அழுகிறதுலேயே அவ்வளோ விதமாக வந்து நான் அழுதுருக்கேன். உண்மையிலே வந்து அப்படி தான் அழுதுருக்காங்க. அது எல்லாமே நம்மளுக்கு ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் யூனிக்னஸ் காமிச்சிருப்பாங்க ஒவ்வொரு அழுகைக்குமே. அது எல்லாத்தையுமே பிரவீன் சார் தான் காரணம், அவர் தான் டீச் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. காவேரினாலே பேசணுங்க, அதுதானங்க காவேரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் சீரியல் எண்டாக போதா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிக்கும்போது, அதில் என்னங்க இப்படி சொல்கிறீங்க, அதெல்லாம் இல்லவே இல்லை, வாய்ப்பே இல்லை, 1000-2000 எபிசோட் வரைக்கும் போகும், நீங்கள் வேறு அப்போல்லாம் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்தவங்களோட ஃபஸ்ட்டு க்ரஷ் யாருன்னு கேட்கும்போது சீரியஸ் அதுமாதிரி ஆக்டர்ஸ் யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் நான் வந்து எனக்கு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது குஷி விஜய் தாங்க ரொம்ப பிடிக்கும், அவர் தாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக வந்து க்யூட்டாக சொல்லியிருப்பாங்க. ஸ்கூல்லலாம் வந்து இதாக இருக்கும் பண்ணிங்க, ஸ்கூல்லலாம் அதில் இது வருங்க. அவங்களோட ஃபஸ்ட்டு லவ்வர் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த டைமில் தான் ப்ராப்பராக அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சது. அந்த லவ்வுமே வந்து பிரேக்கப் ஆகிடுச்சு. அதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்குள்ளே இருக்க நிறைய டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்னால தான். அது வந்து எங்களுக்கு எப்படி ஆச்சுன்னா, சுற்றி பின்னாடி இருக்கவங்களாம் வந்து ஒவ்வொன்றும் சொல்லி அதனால தான் எங்களுக்கு ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்பும் ஆச்சு. 2 பேரும் மியூச்சுவலாக தான் பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு விஷயமும் சொல்லியிருப்பாங்க. ஸோ லவ் பண்ணவங்க யாரும் சுற்றி இருக்கவங்க சொல்கிறது எதுவும் கால் வாங்காமல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், லவ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. யாரையும் நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்கூல்லலாம் யாரையும் லவ் பண்ணிக்கலாம்னு கேட்கும்போது நான் எவ்ரி 2 இயர்ஸ் ஸ்கூல் மாற்றிட்டே இருப்பேங்க, அதனால் அதிலெல்லாம் வாய்ப்பே இல்லை, ஜஸ்ட் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விஜய் ரொம்ப பிடிக்கும். குஷி டைமில் அந்த பாப்பு சங்கருக்குள்ளே அதில் வர ஜோதிகா போட்டிருக்க ட்ரெஸ் மாதிரிலாம் எங்கள் அம்மா கிட்டே கேட்பேன். பர்த்டேக்கு நான் வந்து விஜய்க்கு பேராஹீரோ என்ன பண்ண போகிறேன் அப்படிலாம் சொல்லுவேன்னு சொல்லி ரொம்ப க்யூட்டாக அவங்களோட மெமரிஸுமே அங்கே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. டேட்டு போட பிடிக்குமான்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ டேட்டு பார்க்க அது பிடிக்கும், பட் ஆனால் வந்து போடுறதுக்கு பயமாக இருக்கிறதால நான் போட்டுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த ஃபீல்டுக்கு வந்து உங்களோட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் என்ன? ஃபஸ்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கேட்கும்போது நீங்களே அந்த ஃபீல்டுக்கு செட்டே ஆக மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நமக்குலாம் செட் ஆகாதா அப்படின்னு சொல்லி நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இப்போ வந்து அவங்க ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாங்க. ஸோ வந்து வேறு லெவலில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அவங்களோட ஃபஸ்ட்டு சேலரி வந்து கேட்டிருப்பாங்க. 18,000 வந்து வாங்கினேன். ட்ரிவாண்டமில் ட்ரைனிங் போயிட்டு இருந்தது, அங்கே தான் வந்து வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதேமாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருப்பாங்க. அந்த ட்ரிவாண்டம் போனாங்களே அதுதான். அவங்க வந்து ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் இல்லைங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின்லலாம் நான் வெயிட் பண்ணிட்டு போல, பிளாட்ஃபார்மில் அது மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க போல் வெளியில். அங்கே வந்து ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, இங்கே நிற்கக்கூடாது, மூலம் நிறைய ப்ராசஸ்லாம் இருக்குது, அதில் போயிட்டு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க சொன்னதுக்கு பதில் உள்ளே போயிட்டு அந்த ப்ராசஸ்லாம் பண்ணிட்டு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. பட் எனக்குமே தெரியாது, நானுமே வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்துன்னு கேட்கும்போது ஸோ காதெல்லாம் செம்மையாக அடிச்சிக்கிச்சு, ஸோ வயிறுலாம் கிளக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப ஓப்பனாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பதில் சொன்னது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேம் செக்மெண்ட்ஸ் மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. 3 விதமாக வந்து பிரிச்சிருந்தாங்க. ஃபஸ்ட்டு செக்மெண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூமரா ரியலாக. அவங்க வந்து ஒரு சில செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க, அது வந்து ரூமரா ரியலான்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் மன்னன் சார் கிட்ட ஏதாச்சும் பயங்கரமாக திட்டு வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவர் திட்டவே மாட்டாருங்க, அதாங்க இருக்க பிரச்சனை. திட்டினா கூட ப்ராப்ளம் கிடையாது, அவர் ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பா. அதிலே நம்ம திருப்பி நம்ம நெக்ஸ்ட் நான் இன்னொரு தடவை போகலாம் சார் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். அவர் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் சேஃப்டியாகவும் வந்து ஃபீல் பண்ண வச்சிருவார். ஸோ திட்டவே மாட்டார் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. சீரியல் நடிக்கும் போது ரியல் பேராக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது அவங்களோட கேரக்டரை பொறுத்துங்க. ஸோ மேபி அவங்களோட கேரக்டர் ஜெல் ஆச்சுன்னா அது பாசிபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப அழகாக வந்து ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. சீரியலில் நீங்கள் வந்து ஓவர் ஆக்டிங், சீரியல்னாலே ஓவர் ஆக்டிங் சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்கும்போது எங்கள் சீரியலில் இல்லை, மேபி அப்படி ஒரு மித் வந்து கிரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சீரியலில் ப்ராம்ப்ட் இருக்கிறதுனால ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஆக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ப்ராம்ப்ட் இருக்கிறதுனால தான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து ஆக்ட் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம லக்ஷ்மி பிரியா வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்ததான் நீங்கள் வந்து ட்ரெஸ் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாமே கொலாப்லேயே வந்துடும். அது ரூமராக ரியலான்னு கேட்கும்போது இது பார்ஷியல் ரூமர், பார்ஷியல் வந்து ரியல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க.
அப் டு 15 ஷெட்யூலில் வர காஸ்டியூம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஓனாக ஸ்டிச் பண்ணி போடுறது தான். கொலாப் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் ஷூட்டிங் அப்படின்னா மட்டும் அவங்க கொலாப் தருவாங்க, அதாவது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஒரு சீரியல் ஆக்ட் பண்ணாலே லைஃப் செட்டில்டுன்னு சொல்கிறாங்களே, அது ரூமருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அடுத்தது உங்களோட சேலரி 40K, 1 lakh, 10 lakh அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் சொல்லும்போது அவங்க ஃபன்னியாகவே இது எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு பார்ட்னர்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கணும், அதுவும் செலிபிரிட்டிஸ் பார்ட்னர்ஸாக எடுத்துக்கணும். யார் எடுத்துப்பீங்கன்னு சொல்லி ஒவ்வொரு கொஸ்டினாக வந்து கேட்குறாங்க. அதாவது ஜிம் போகும்போது யாரை செலிபிரிட்டிஸ் பார்ட்னராக கொண்டு போவேன்னு கேட்கும்போது ரித்திக் ரோஷன் அண்ட் விக்கின்னு சம்திங் நேம் சொன்னாங்க. எனக்கு அது யாருனே தெரியல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மூவி நடிச்சிருக்கீங்க, ஸோ ஒருத்தவங்களை வந்து தனியாக தேட்டரில் கூப்பிட்டு வச்சு பார்க்க வைக்கணும், யாரை பார்க்க வைப்பீங்கன்னு கேட்கும்போது விஜய்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க, ஸோ அப்போ நீங்கள் அட்மிஷன் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணணும், அது மாதிரிலாம் யாரை நீங்கள் கூப்பிட்டு போவீங்கன்னு கேட்கும்போது எஸ்டி அப்படியே போய் கெத்தாக இறங்கலாம், அதனால் எஸ்டியை கூப்பிட்டு போவேன்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை ஆகுது, சண்டேக்கு யாரை கூப்பிட்டு போவீங்கன்னு கேட்கும்போது நான் சிவகார்த்திகேயன் ப்ரோ கூப்பிட்டு போவேன். பிகாஸ் அவங்க வந்து சண்டே எல்லாமே வந்து ப்ராப்ளமை சால்வ் பண்ணிவிடுவாங்க, அதனால. அடுத்த ஒரு பையன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க, அப்போ யாரை கூப்பிட்டு போவீங்கன்னு கேட்கும்போது தனுஷ்னு சொல்லுவாங்க. அவங்க கண்ணாலே வந்து எல்லாத்தையும் கன்வே பண்ணிவிடுவாங்க, அதனால அப்படிங்கிற அது எனக்கும் சொல்லி தந்துடுவாங்க அப்படின்னு ரொம்ப க்யூட்டாக பதில் சொல்லியிருப்பாங்க. ஃபோட்டோவை நீங்கள் எடுக்க போகிறீங்க, அது வந்து ஹிஸ்டாரிக்கலாக ஆட் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணுவீங்க, யாரும் கூட எடுக்கிறதுன்னு சொல்லும்போது ரஜினி, கமல் நடுவில் நான் இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி யாருமே எடுத்துருக்க மாட்டாங்க, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து நான் வந்து எடுத்துக்கப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து வந்து உங்கள் கூட இருக்கவங்க அரெஸ்ட் ஆனால் என்ன ரீசனாக அரெஸ்ட் ஆவாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், சைலண்ட்டாக இருக்கிறதுனாலே வந்து நம்ம விஜய் அரெஸ்ட் ஆவாங்க. அப்புறம் ஓவர் ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறதுனால ருத்ர பிரவீன் வந்து அரெஸ்ட் ஆவாங்க. அதாவது கங்கா வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டே இருக்கிறதுனாலையும் தூங்க விடாமல் இருக்கிறதுனாலையும் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அவங்க செட்டில் வந்தாலே செம்ம ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இரிட்டேட்டிங் பர்சன் கேட்பாங்க, பட் இரிட்டேட்டிங் பர்சன் வந்து அவங்க கிடையாது, பட் ஜாலியான பர்சன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அடுத்து வந்து யமுனா ரொம்பவே ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க, எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பராக பண்ணுவாங்க. அந்த மாதிரி நான் இருக்கணும் ட்ரை பண்ணோம், பட் என்னால் முடியாது, அவங்க எல்லா விஷயத்துமே ரொம்ப ப்ராப்பராக பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஃபைனலாக நம்ம தாரணிக்கு வந்து ப்ராங்க் கால் பண்ணுவாங்க. ஷோக்கு போகிறதுக்கு அமௌண்ட் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாவங்க அவங்க தெரியவே தெரியல, எல்லாத்தையும் பேசிடுறாங்க. அங்கே போய் பாடணும், டான்ஸ் பண்ணணும் அப்படிலாம் சொல்லும்போது அதெல்லாம் பண்ணிடலாண்டி, ஆடணும்னு சொன்னால் எல்லாம் போய் பாடணும்னு சொன்னால் பாடலாம், என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ரிவீல் பண்ணுவாங்க, கலாட்டால கால் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஃபன்னி வந்து முடிச்சிருப்பாங்க. ஒரு எபிசோட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு காவேரி அதாவது லக்ஷ்மியோட ஸ்பீச் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்க. நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம், கலாட்டா அவார்ட் அந்த இது இன்டர்வியூ இருக்கு, போய் மறக்காமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.